மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர். உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர், ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே அப்படின்னு உங்கள் மனசு சொல்லிட்டா நீங்கள் ஜெயிச்சிடுறீங்க. இப்படி வருதே எப்படி இருக்கே அப்படின்னு சொன்னால் நீங்கள் தோற்று ஓடுறீங்க. உங்களுடைய மனதில் தான் ஜெயமோ தோல்வியோ இருக்கிறது. ஆதலால் அதை நினைத்து பார்த்து, இப்போவும் கூட வர்றேன்றாரு, இங்கே இருக்கிறாரா? இங்கே வெளியே போனால் வருவாரா? வீட்டுக்கு போனால் இருப்பாரா? எங்கேயா விட்டுட்டு போயிடுவாரா? எங்கேயாவது பெரிய கூட்டத்தில், திருவிழா கூட்டத்தில் விட்டுட்டு பிள்ளைய விட்டு போன மாதிரி போயிடுவாரா? உங்களோட இருக்கிறாரு, உங்களுக்குள்ளே இருக்கிறாரு. சில சமயங்களிலே தீங்குகள் போல தோன்றுகிறதும் கூட தேவன் கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற காரியங்கள் எல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கிறது, அல்லது சில காரியங்கள் நன்மைக்கு ஏதுவாய் இருக்கிறது. அல்லேலூயா. கூட வர்றாரா? நோய் இன்றைக்கு உங்களை கொண்டும் செய்ய வேண்டிய வேலையை செய்வாரா? அவரோட கூட சேர்ந்து நடக்கலாமா? நீங்கள் நான் பலவீனம் நல்லன்னு நீங்கள் சொல்லுவீங்களா? வாய் மட்டும் இல்லை, இருதயம். அந்த இருதயம் தாங்க, மனது தாங்க. மனது தான் வாழ்க்கையை ஆளுகிறது, மனது தான் சரீரத்தை ஆளுகிறது. அந்த மனதில் இருக்கிறது தான் வாயில் வார்த்தையாக வருது. இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசுகிறது. உங்கள் மனசில் என்ன இருக்கோ அதுவே அப்படி நீங்கள் இருக்கிறீங்க. என்னுடைய மனசில் என்னவா நான் இருக்கிறேன்னா அப்படி தான் நான் இருப்பேன். அதை விட நான் கூட முடியாது, குறைய முடியாது. நம்முடைய மனது, சரீரத்தில் உயிர் இருக்குது. உயிர் போன ஒரு பாடு அங்கே ஒன்றும் இல்லை, அது ஒன்றும் வேலை செய்யாது. அந்த உயிர் இருக்கிற வரைக்கும் உங்களுக்குள்ளே ஆவி இருக்கிறது, ஆத்மா இருக்கிறது. ஆவி தேவன் தந்த சிருஷ்டிக்கும் போது நம்ம கொடுத்த ஆவி. நமக்கு ஒரு மனம் இருக்கிறத தான் ஆத்மான்னு சொல்கிறோம். அந்த மனது தான் நம்ம எதெல்லாம் விரும்புகிறோமோ அதெல்லாம் நம்ம போய் சரீரம் செய்யுது. சரீரம் நம்முடைய மனதின் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிறது. நீங்கள் மனதில் குறிப்பிட்ட காரியத்தில் ஜெயிச்சிட்டிங்கன்னா ஜெயிச்சிட்டீங்க. என்ன பண்ணுறது, ஒன்றுமே செய்ய முடியாதுங்க, அப்படித்தான் கதை முடிஞ்சு வச்சு. அதையும் ஜெயிக்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். முடியாது என்ற சொன்ன காரியத்திலே கர்த்தர் கூட இருந்து உனக்கு ஜெயம் கொடுக்கிறவராக இருக்கிறார். அதாவது இந்த பிரச்சனைகள்லாம் பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும். வசனத்தை எடுத்து செயல்படுத்தக்கூடிய ஆட்கள் யாருன்னா கொஞ்சம் விவரமான ஆளுங்க. எங்கே நான் அந்த வசனத்தை சொல்கிறேன். எபிரேயர் 5 என்ன வருது? எபிரேயர் 5:12. எபிரேயர் 5:12. காலத்தை பார்த்தால், இப்போ நீங்கள் போதகராக தானே இருக்கீங்களா? பவுல் ஏதோ சொல்கிறான். காலத்தை பார்த்தால் போதகராக இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை, இப்படி சொல்லிக்கிட்டே 6வது அதிகாரத்தில் மூல உபதேசங்களை சொல்கிறான். மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதாக இருக்கிறது. நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல பாலை உண்ணத்தக்கவர்களானீர்கள். பால் உண்கிறவன் குழந்தையாக இருக்கிறபடியாலே
நீதியின் வசனத்தில் பழக்கமில்லாதவனாயிருக்கிறான். இப்போ உங்களை நீதியின் வசனத்தில் பழக்கமுள்ளவர்களை ஆக்குறது தான் என் வேலை. இங்கே நான் சும்மா வந்து நின்றுக்கிட்டு இருக்கல. எதையோ உங்கள் இருதயத்துக்குள்ளே போடணும், அந்த வசனம் போகணும், அங்கே விசுவாசம் வரணும், அங்கே உங்களுக்கு ஜெயம் வரணும், உங்களுக்கு ஆசீர்வாதம் வரணும். கர்த்தரை வச்சுக்கிட்டு நம்ம சாபத்தில் வாழ்ந்தா, கர்த்தரை வச்சுக்கிட்டு நம்ம வந்து ஒன்றும் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா, அதை மாதிரி அவரை கேவலப்படுத்துகிற காரியம் இன்னொன்று இல்லை. என் பிள்ளைன்னு சொல்லுது கிடக்குது பாரு இப்படி அப்படின்னு அவரே வருத்தப்படுவார். நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்லா சாப்பாடு கொடுத்து நல்லா ட்ரெஸ் பண்ணி போல சர்ச்சுக்குன்னா ரொம்ப அழகான ட்ரெஸ் பண்ணி வர்றீங்க, சைக்கிளில் வர்றீங்க, மோட்டர் சைக்கிளில் வர்றீங்க, காரில் வர்றீங்க, எப்படியெல்லாம் மேலான அதெல்லாம் சந்தோஷம். அவரும் கூட தான் பிள்ளைய நல்லா இருக்கிறத பார்த்தா சந்தோஷப்படுறாரு. அல்லேலூயா, சந்தோஷப்படுகிறார். அதுக்கு என்ன செய்யணுமா, நம்ம வந்து இந்த வசனங்களை எடுத்து பழகணுமா, அதை வந்து வேலை செய்ய வைக்கணுமா, வசனத்தை பேசணுமா. வசனம் போனால் திரும்பி வராதான், வேலையை முடிக்காமல் வராதான். உங்களுக்கு என்ன தேவையோ அதற்கான வசனங்களை நீங்கள் பேச வேண்டும். என்ன சொல்லியிருக்கு, பால் உண்கிறவன் குழந்தையாயிருக்கிறபடியாலே நீதியின் வசனத்தில் பழக்கமில்லாதவனாயிருக்கிறான். அதை எப்படி பயன்படுத்துறது? வசனத்தை பயன்படுத்தி தான் ஆசீர்வாதத்தை வாங்கணும். ஜெபம் பண்ணி ஜெபம் பண்ணி ஜெபம் பண்ணி ஜெபம் பண்ணி ராத்திரி பகலாக ஜெபம் பண்ணி மன்றாடி ஜெபம் பண்ணி உருண்டு போய் அம்புட்டு ஜெபம் பண்ணிட்டு விசுவாசம் இல்லைன்னா, அவ்வளவு ஜெபம் பண்ணிட்டு விசுவாசம் இல்லைன்னா வேஸ்ட்டு. ஆனால் கர்த்தாவே நீர் தான் தர்றேன்னு சொன்னீர்ல, தாரும், நான் அதை வாங்கிக்கிறேன். நீர் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறேன், நான் பெற்றுக்கொள்ளுகிறேன்னு சொன்னாவே அதுக்கு பேர் விசுவாசம். ஜெபமே இல்லாமல் இது வேலை பார்த்துரும். ஆனால் நம்ம ஆட்கள் எல்லாம் ஜெபிக்கிறதுல ரொம்ப தீவிரவாதிகள். விசுவாசிக்கிறது மனசில் அவர் நல்லவர் தானே, அவர் உங்களை பரலோக தகப்பன் தானே, தகப்பன் பிள்ளைகளுக்கெல்லாம் கொடுக்குறாரு. நீங்கள் சொல்லலாம், நான் உனக்கு தர்றேன்ப்பா, இதெல்லாம் வச்சுருக்கேன், எடுத்துக்கங்கிறப்ப வசனத்தை கொண்டு எடுக்க வேண்டியிருக்கிறது. பால் உண்கிறவன் குழந்தையாயிருக்கிறபடியாலே நீதியின் வசனத்தில் பழக்கமில்லாதவனாயிருக்கிறான். பலமான ஆகாரமானது நன்மை தீமை என்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும் ஞானேந்திரியங்களை உடையவர்களாகிய பூரண வயதுள்ளவர்களுக்கே தகும். இந்த விஷயத்தில் தெளிவாக நம்ம இருக்கிறோம். அவர் வந்து பயமுள்ள ஆவியை கொடாமல் தெளிந்த புத்தி. நீங்கள் கரெக்டாக வசனத்தை எடுங்க, பேசுங்க, அது நடக்கும். நடக்கிறது மட்டும் இல்லை, அதை தீவிரப்படுத்தணுமானாக்க இது அப்படி செய்கிறபடியால் உமக்கு நன்றின்னு சொல்லி அவரை துதிச்சு பாடுங்க. அதை தான் ஆபிரகாம் செஞ்சான். பிள்ளையே இல்லாமல் 25 வருஷம் ஓட்டிட்டு கடைசியில் சரிந்தான், அந்த பிள்ளையாவது இஸ்மவேலையாவது ஆசீர்வதிச்சு விடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டான். ஆனால் அவர் நான் சொன்னதை விட மாட்டேன்டா, நீ ஏன் நம்ப மாட்டேங்கிற, நம்பு அப்படின்றாரு. அதுக்கப்புறமா நம்பினது மட்டுமல்ல, விசுவாசத்தில் அவன் பலவீனமாக இருக்கவில்லை. இதெல்லாம் நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும் கூட நம்பிக்கையோட விசுவாசித்தான். அப்புறம் அவன் வந்து என்னன்னு போட்டிருக்குது, ரோமர் 4, விசுவாசத்தில் பலவீனமாக இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாக இருக்கும்போது சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். இப்போ நீங்கள் என்ன செய்யலாம்? தலை வலிக்குது, வயிற்று வலிக்குது, இங்கே என்னமோ சொல்கிறாங்க, டாக்டர் என்னமோ சொல்கிறேன், அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, கர்த்தர் எனக்கு சுகம் கொடுத்துருக்கிறீர். இந்த வியாதியெல்லாம் இப்படி பண்ணுது அப்படி பண்ணுது, அதை சட்டம் பண்ணாமல் இதை விட பெரிய ஒருத்தர் இந்த உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களுக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். அல்லேலூயா. இந்த உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களுக்குள்ள இருக்கிறவர். இந்த உலகத்தில் இருக்கிறவன் தான் இப்போ சரீரத்தில் வந்து பெரிய பிரச்சனையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். ஆனால் உங்களுக்குள்ள இருக்கிறவர் இவனை காட்டிலும் பெரியவர். அல்லேலூயா.
இதை நீங்கள் நினைத்து பாருங்கள். வசனங்களை செயல்படுத்துறது, இயக்கிறது, அதை பேசுறது, விசுவாசத்தை உண்டாக்குறதுக்கு நன்றியோட கர்த்தரை துதித்து பாடுறது. விசுவாசம்னா நம்பப்படுகிறவைகளின் நிச்சயமா எனக்கு சுகம்ங்க, நிச்சயமா விடுதலைங்க, நிச்சயமான ஆசீர்வாதமா இருப்பேங்க. இப்படி மனதார இருதயத்தில் உறுதியோட பேசுறது தான் விசுவாசம்னு பைபிள் சொல்லுது. விசுவாசம் நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளே. இப்போ சுகம் காணப்படலைன்னா ஆனால் அது நிச்சயமாக இருக்குதுன்றார். அவரை நம்புங்க நடக்கும்ன்றார். நம்மளாம் என்ன பண்ணுவான், நடக்கட்டும் அப்புறமேலும் நம்புகிறேன். இதுதான் பொதுவாக மனுஷருடைய பேச்சு. ஆனால் அவர், நான் விசுவாசத்தின் தேவன், உன்னை விசுவாசத்தின் பிள்ளைகளாக உண்டாக்கி இருக்கிறேன், நீ விசுவாசிச்சிட்டேன்னா அது வந்துடும் அப்படி சொல்கிறார். அதுக்கு இந்த வசனத்தை பேசணும். தேவனுடைய வசனத்தை கேட்கறதுனால விசுவாசம் வரும்னு இருக்குது. அதை கேட்குறோம், அதை நம்புகிறோம், அதை பேசுகிறோம், அது நமக்கு விசுவாசம் வருகிறது. இன்றைக்கு உங்களுடைய தேவைகளை சந்திக்க நான் ஜெபம் பண்ணுறேன். இப்போ நீங்களும் சேர்ந்து ஜெபம் பண்ணுவீங்களா? கர்த்தாவே ஸ்தோத்திரம். இன்றைக்கு இப்பொழுது இங்கே அமர்ந்திருக்கிற உம்மை நோக்கி பார்க்கிற நீர் பெரியவர், அற்புதம் செய்கிறவர், விடுதலையின் தேவன், சமாதானத்தின் தேவன். இப்போ நாங்கள் சொன்னது போல் விசுவாசத்தின் தேவன். விசுவாசிக்கிறேன் ஆகிலேன் அவிசுவாசம் நீங்கள் உதவி செய்யணும்னு ஒருத்தன் கேட்டான். அவனுக்கு நீர் உதவி செய்தீர். இங்கேயும் ஒரு வேளை சிலர் வந்து விசுவாசிக்கிறேன் ஆகிலும் என்னுடைய அவிசுவாசம் நீங்கள் உதவி செய்யும்னு கேட்குற ஆளுக இருந்தால் அங்கேயும் கொஞ்சம் உதவி செய்வீராக. விசுவாசம் பூரணப்படட்டும். விசுவாசத்தை துவக்குகிறவரும் அதை முடிக்கிறவருமான நிறைவேற்றுகிறவருமான கர்த்தர் நீர்தானே. இப்பொழுது அந்த விசுவாசம் நிறைவாகட்டும். அந்த ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றுக்கொள்ளுகிறதுக்கு அந்த விசுவாசம் நிறைவாயிற்றே, இங்கே இப்பொழுது உம்முடைய பிள்ளைகளுடைய விசுவாசம் நிறைவாக கடவது. உம்முடைய பிள்ளைகள் விரும்புகிறது உண்டாகட்டும். அல்லேலூயா. நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிறீர், பிள்ளைகளின் அப்பம் என்று சொல்லுகிறீர். பிள்ளைகளுக்காக கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தங்கள் அது பேசப்படும் போது காரியத்தை வைக்க பண்ணுகிறது. இங்கே இருக்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இந்த தேவைகள் சந்திக்கப்படுவதாக, அற்புதங்கள் உண்டாகட்டும். இப்பொழுது நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறோம். சொல்லுங்க, பெற்றுக்கொள்ளுகிறேன், பெற்றுக்கொள்ளுகிறேன், பெற்றுக்கொள்ளுகிறேன். உமக்கு நன்றி ஆண்டவரே. பெற்றுக்கொள்ளுகிறேன், பெற்றுக்கொள்ளுகிறேன். வசனத்தை பிடித்து கொண்டேன், வசனத்தை பிடித்து கொண்டேன். சுகமானேன், விடுதலையானேன். கர்த்தருடைய கரம் உங்கள் மேல் இருக்கிறது. வசனம் உங்களுடைய இருதயத்தில் இருக்கிறது. அதை வாயிலேயே வைக்கணும். ரெண்டு விதமாய் ஆசீர்வாதம் வர்றதை பார்க்குறீங்க. இயேசு சிலர் மேலே கையை வச்சு சுகமாக்குனார். பக்கத்தில் நின்றுக்கிட்ட சுகமாகுன்னாரு, சுகமாகிட்டான். ஒரு பிள்ளைய போய் கையை பிடிச்சி தூக்கி விட்டார், சுகமாகி செத்த பிள்ளை எவரோட எந்திரிச்சிருச்சு. அங்கே லாசருடைய கல்லறையில் போயிட்டு லாசருவே வெளியே வானார், வந்துட்டான். அப்போ பல விதங்களிலே அவர் பேசி செய்கிறது. அவர் பேசினார், அவர் மனுஷனாக இருந்து பேசினார். இன்றைக்கி அதே போல் நீங்களும் மனுஷராக இருந்துக்கிட்டு பேச வேண்டியிருக்கு. அவர் மனுஷனாக வந்தால் தான் அப்படி பேச முடியும். வந்தார், பேசினார். இன்றைக்கு நீங்களும் நானும் சுகமாக கிடவது, வெளிச்சம் உண்டாக கிடவது, வேலை கிடவது, ஞானம் உண்டாக கிடவது, ஆலோசனை உண்டாக கிடவது, உணர்வுள்ள இருதயம் உண்டாக கிடவது. நீங்கள் பேசுங்க, வெளிப்பாடு உண்டாக கிடவது. மறைபொருளை வெளிப்படுத்துகிற தேவன் உங்களுக்கு மறைபொருளை வெளிப்படுத்துவார். நம்மளை ஒன்றும் கன்ஃபியூஷனில் குழப்பத்தில் வைக்கிற தேவன் அல்ல. பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள
அந்த பரிசுத்த ஆவியை நம்ம கொடுத்து நமக்கு அந்த தெளிந்த புத்தியை கொடுக்கிறார். இன்னைக்கு தீர்மானம் பண்ணலாமா, இன்று முதல் நான் ஜெயம் எடுக்கிறேன். எந்த வித போராட்டத்தில் இருக்கிறீங்க, இப்போ நான் சொல்கிறேன், இப்போ இந்த நிமிஷத்துலேருந்து இந்த விஷயத்தில் நான் ஜெயம் எடுக்கிறேன். நான் சோர்ந்து போகிறதில்ல, நான் திடன் கொள்ளுகிறேன். தாவீது ஒரு தடவை சிக்லாக்குங்கிற ஊரில் அவனுடைய குடும்ப பிள்ளைகள் எல்லாத்தையும் பிடிச்சிட்டு போயிட்டாங்க அமலேக்கியர் வந்து. அவன் தன் பெலன் போக மட்டும் அழுதான்னு போட்டிருக்கு. ஆனால் கடைசியில் தன் தேவனாய கர்த்தருக்குள் அதுதாங்க அங்கே நடந்த விஷயம், முக்கியமான விஷயம். அப்புறம் போனால் எல்லாரையும் ஒன்று விடாமல் எல்லாவற்றையும் மீட்டு கொண்டு வந்தான்னு பார்க்குறீங்க. இப்போ தன்னை திடப்படுத்தி இப்போ இந்த நேரத்தில் உங்களுடைய இருதயத்தில் இந்த வசனத்தின்படி இதை பிடித்து கொள்ளுகிறேன், உங்கள் மனதில் பிடிச்சுக்கிறவீங்களா? பிடித்து கொண்டால் அது நடக்கிறது. கர்த்தாவே ஸ்தோத்திரம். இப்படி பிடித்து கொள்ளுகிறார்கள், வசனத்தை பிடித்து கொள்ளுகிறார்கள். உம்முடைய சித்தத்தின்படி ஜெபிக்கப்பட்டிருக்கிறது, உம்முடைய சித்தத்தின்படி ஜெபிக்கப்பட்டிருக்கிறது. வாக்குத்தத்த வசனம் இருக்கிறது, அதை விசுவாசிக்கிறோம். அந்த விசுவாசிக்கிறபடியே ஆக கடவுது. உடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுகிறபடியால், உடைய பிள்ளைகள் விடுதலை ஆகிறபடியால், உடைய பிள்ளைகள் பலன் அடைகிறபடியால், உடைய பிள்ளைகள் ஜெயிக்கிறபடியால் கர்த்தர் நேர் மகிமைப்படுவீராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது கர்த்தர் கரம் உங்கள் மேல் அமர்ந்திருக்கிறது, அபிஷேகம் இறங்கி கொண்டு இருக்கிறது. அதை பெற்றுக்கொள்வோம். அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுகிறேன்னு சொல்லுங்க, விடுதலையை பெற்றுக்கொள்ளுகிறேன்னு சொல்லுங்க, பலனை பெற்றுக்கொள்ளுகிறேன்னு சொல்லுங்க. எழும்பி பிரகாசிப்பேன். நான் சோர்ந்து போகிறதில்லை, நான் குறைந்து போகிறதில்லை. நான் எழும்பி பிரகாசிப்பேன், பலசாலியாக இருப்பேன். அல்லேலூயா. தேவா, எதனால விசேஷித்த நீர் என்னோட? அவர் எப்படி இருக்கிறாரு? வார்த்தையினால, வசனத்தினால இருக்கிறார். நீங்கள் வார்த்தையை வசனத்தை பிடிச்சி வச்சுருந்தீங்கன்னா இருக்கிறாரு. அந்த வார்த்தை வசனம் இல்லைன்னா அவர் காணாம். இது என்ன இப்படி பண்ணுறாரு? அப்படி தான் இது செய்கிறாரு அவர். அந்த வசனத்தை நீங்கள் பிடிச்சிக்கிட்டா, அந்த வசனத்தை நீங்கள் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறப்ப அவர் உங்களை விட்டு போயிட முடியும்? போக முடியாது. நீர் ஆசீர்வதித்தால் ஒழிய அதெல்லாம் முடியாது, போக முடியாது. இங்கே தான் இருக்கணும். விடிஞ்சிருச்சுடா நான் போகிறேன், அதெல்லாம் முடியாது. என்னை ஆசீர்வதிச்சுட்டு போங்க. பிடிச்சிக்கிட்டான், ஆசீர்வாதத்தை வாங்கிட்டான். இன்றைக்கு நமக்கு அந்த மன உறுதி, கேட்டு பார்த்தேன் அப்படி சொல்லக்கூடாது. கேட்டிருக்கேன், கிடைக்கும். அல்லேலூயா. இந்த கிடைக்காதுன்னு சொல்லக்கூடாது. ஒன்று ஆகலைனால் ஒரு வார்த்தையும் பேசாமல் அடங்கி வாயை வச்சுக்கிட்டாவது இருக்கணும். நன்மை தான் நடக்கும். கர்த்தர் இருக்கிறார், நன்மை தான் நடக்கும். தீமை வர முடியாது. தீமையை நம்ம அனுமதிக்க கூடாது. நமக்கு கேடு வந்துடுது அப்படின்னு சொன்னால் தீமையை நம்ம அனுமதிச்சிட்டோம். நீங்கள் தேவனுடைய சாயலில் இருக்கிறீங்க, தேவனுடைய ரூபத்தில் இருக்கீங்க. வேற எங்கே எந்த பிரசங்கமெல்லாம் என்ன வேணாலும் இருந்துட்டு போகுது. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் அவருடைய சாயல் ரூபத்தில், அவர் எப்படி செயல்படுகிறாரோ அதுபோல் நீங்கள் செயல்படுகிறீர்கள். அவர் வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னாரு. அவ்வளவு ஒழுங்கின்மை வெறுமையும் அந்த ஆழத்தில் இருள் இருந்த அந்த பூமியில் வெளிச்சம் வந்துருச்சுங்க. மனுஷனை குடியேற்றுவதற்கு ஏற்ற விதத்தில் 6 நாள் சிருஷ்டிப்பில் மனுஷனை உண்டாக்கி வச்சாரு. அதே மாதிரி வேலையை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நீ செய்யன்னு சொன்னார். நமக்கு அதே வேலை இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே சகலத்தையும் ஒழுங்குபடுத்துவதற்கேற்ற வார்த்தைகளை பேச வேண்டும். இது சரியா இருக்கும், இது நல்லா இருக்கும். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், ஆதலால் அவர் எனக்கு சகலத்தையும் நன்மையாய் செய்து முடிக்கிறார். எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர். அல்லேலூயா. நீங்கள் எதனால் விசேஷித்தவர்கள்? கர்த்தர் கூட இருக்கிறதுனால. கர்த்தரை இருக்காரா இல்லையா? வசனத்தை பிடிச்சிக்கிட்டா அவர் அங்கே போகவே முடியாது. என்னிடத்தில் வருகிற ஒருவனே நான் சொன்னாரா? அப்படிதான். அப்புறம் எப்படி புறம்பா தள்ளிடுறது? நல்ல முடியாது. நம்மளை விசுவாசிக்க சொல்கிறார், நம்ப சொல்கிறார். மனசு இப்போ நான் தைரியமாக இருக்கிறத பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறேன். உங்கள் மனசு உறுதியாக, நம்பப்படுகிறவைகளின் உறுதி. சுகத்தை நம்புகிறேன், அது உறுதி தானா? மனசு எங்கேயோ கட்டுவிட்டு போகுதா?
உங்கள் மனசுங்க. இவர் சொன்னவர் உண்மை உள்ளவருங்க. நீங்கள் அந்த நன்மையை அந்த ஆசீர்வாதத்தை பெறாமல் இருக்கிறத பார்த்தா அவருக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குங்க. நான் இவ்வளோ வச்சுருக்கேன், இதை நம்பி எடுத்துக்கிறக்கூடாதா அப்படின்னு சொல்கிறாரு. நம்புகிறவன் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பான். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பது உங்களுடைய பலன். நீங்கள் மனசார நன்றியோட அவருக்கு ஸ்தோத்திரம் சொன்னீங்கன்னா, அதை தான் கடைசியில் ஆபிரகாம் செஞ்சான். 25 வருஷமாக கோட்டை விட்டுட்டு கடைசியில் இஸ்மவேலையாவது ஆசீர்வதிச்சு விடுங்கன்னு சொல்லிவிட்டான். ஏன்டா அப்போ நான் இவ்வளவு நாளாக சொன்னதெல்லாம் 25 வருஷமாக உங்கள்கிட்ட பேசிகிட்டே இருந்தேனேடா, அது நீ நம்ப மாட்டியா? 25 வருஷமாக பேசினாரா இல்லையா? பேசினாரா? இல்லை, அன்றைக்கி ஒரு தடவை சொன்னதோட நீ விட்டுட்டாருங்க. அப்படி எதுமா? இவன் ஆள் எப்படி அங்கங்கே முட்டி மோதி கஷ்டப்படுறான்னு தெரியும், அதனால் வருவார். பிள்ளை இல்லைன்றியா, இந்தா ராத்திரியில் ஆகாயத்து நட்சத்திரத்தெல்லாம் பாருடான்னா எண்ணுனார். அது எப்படி என்றது? அவ்வளோ நிறையா இருக்குது. அதுபோல் உன்னுடைய சந்ததி இருக்கும். கடற்கரை மணலை பார்த்து எண்ணீர்வியாடான்னா அது எப்படி? எண்ண முடியாத அளவுக்கு உன்னுடைய சந்ததி. ஏன்னா இதெல்லாம் இடையில பேசுகிறாரு, ஒரே நாளில் சொல்லலை. 2 வருஷம் கழித்து இதை சொல்லியிருப்பார், 2 வருஷம் கழித்து இன்னொன்று சொல்லியிருப்பார். இந்தா ஏரியா பூரா நடந்து தெரி, இந்த தேசம் முழுசும் உன்னுடைய சந்ததிக்கு கொடுக்குறேன் அப்படின்னாரு. நடந்தாங்க. அவன் விசுவாசித்தான், நடந்தான். இன்றைக்கு நம்ம விசுவாசத்தில் நம்ம வாழணும், செயல்படணும், பேசணும், செய்யணும். அந்த உலகம் என்னத்தையோ வேணாலும் பேசிட்டு போகுது, ஆனால் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். உலகமே கவிழ்ந்தாலும் சரி, நீங்கள் நட்டமாக தான் நிற்பீங்க. அங்கே எரியோ கோட்டையே விழுந்து வச்சான், அந்த ராகாவுடைய வீடு மட்டும் அப்படியே நின்றுச்சான். அவன் அந்த அலங்கத்தில் குடியிருந்தாள்னு போட்டிருக்கா. அலங்கம்னா என்னது? கோட்டை சுவர். அந்த கோட்டை சுவருக்குள்ளே வீடு வச்சுருந்துருக்குறாங்க. இவ அப்படி இந்த கோட்டை சுவரில் இருக்க வீட்டில் குடியிருக்கிறவ. கோட்டை விழுந்துச்சான், இவ இருந்த ஏரியா மாத்திரம் கீழே விழுகலையாம். ஏன்னா கர்த்தருடைய பாதுகாப்புக்குள்ளே இருக்கீங்களா? நீங்க பாதுகாப்புள்ள இருக்கீங்களா? உங்க வீடு நிற்கும். நீங்க புத்தி உள்ள மனுஷனை போல அஸ்திபாரம் போட்டு, கண்மலையின் மேலே அஸ்திபாரம் போட்டு உங்களோட வாழ்க்கையை கட்டி எழுப்புறீங்க. கண்மலையின் மேலே அஸ்திபாரம், கண்மலை இயேசு, இயேசுவின் மேல், இயேசுவின் வார்த்தையின் மேல் உங்களுடைய வாழ்க்கையை கட்டி எழுப்புகிறீர்கள். அது நிற்கும். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அதன் மேல் மோதி அது விழவில்லை, விழாதுங்க. விழ மாட்டீங்க. நீங்க சொல்லுங்க பாருங்க, நான் விழ மாட்டேன். நான் கண்மலையின் மேல் என்னுடைய வீட்டை, என்னுடைய வாழ்க்கை அஸ்திபாரம் இட்டு கட்டி இருக்கிறேன். நான் விழ மாட்டேன். கர்த்தர் கூட இருக்கிறார். பக்கத்தில் 1000 பேரும், வலது பக்கத்தில் 10000 பேர் விழுந்தாலும் சொல்லுங்க, என்ன அணுகாது. பாலசிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் எல்லா பிசாசுகளையும், எனக்கு விரோதமாக இருக்கிற பிசாசுகளையும் வியாதிகளையும் மிதிக்கிறேன், ஜெயம் எடுக்கிறேன். உங்க மனசை தேத்தணும்னு என்கிட்ட சொன்னாரு. அதான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். வாழ வயது போல் ஆகிக்கிட்டு இருக்க. அப்படி எங்கெங்க பலவீனமும் வியாதியும்? ஹலோ, நீங்கள் வாழ வயது போல் ஆகிட்டு இருக்கீங்க. பொதுவாக மக்களுக்கு உலக பேசுகிறவங்களுக்கு இதை நம்ப முடியாது. வயசு கூடத்தானே ஆகும். வயசு கூட ஆகும், ஆனால் வாழ வயசு போல் இருப்பீங்க. 90 வயசானாலும் 100 வயசானாலும் நீங்கள் வாழ வயது போல தான். என்றும் 16. உலகத்தான் பேசிக்கிட்டு இருக்கேன், நம்ம பேசக்கூடாதா? அது உலகத்தான் பேச்சுங்க. நீங்கள் தாங்க பேசணும். ஆதாம் ஏவாளை வாலிபர்களாக படைத்தவர். பாவம் வந்ததுனால தான் வியாதியும் பலவீனம், வயதாகி பலவீனமும் வியாதியும் வந்து சத்தாங்க. ஆனால்
நீங்கள் விசுவாசிக்க கூடுமானால் அவர் வார்த்தையில் சொல்லியிருக்கிறார், உன் வயது திரும்ப நீங்கள் நம்ப கூடுமானால் உங்களால் கூடாத காரியம். காசு கொடுத்து டாக்டர்கிட்ட போய் மருந்து போட்டு தான் இல்லைங்க, சும்மா வாயால் பேசியே சுகமாயிடலாம், பேசியே சுகமாயிடலாம், பேசியே பிசாசை ஜெயிச்சிடலாம். கர்த்தாவே ஸ்தோத்திரம். இவருடைய இருதயத்தை திடப்படுத்த சொன்னீர், ஏற்ற வசனங்களை சொல்லியிருக்கிறீர், அந்த வசனங்கள் அனுப்பப்பட்டிருக்கிறது. இவருடைய இருதயங்களை திடப்படுத்துகிறீர், பலப்படுத்துகிறீர், தைரியம் கொள்ள பண்ணுகிறீர். எந்த சூழ்நிலையிலும் ஜெயம் எடுக்க இவர்களுக்கு தைரியத்தையும் உற்சாகத்தையும் கொடுக்கிறீர். உமக்கு நன்றி கர்த்தாவே. உடைய பிள்ளைகள் வாழ்ந்திருக்கட்டும், செழித்திருக்கட்டும். இப்பொழுது உம்முடைய வசனங்களை அனுப்பினீர், தொடர்ந்து உம்முடைய வசனங்களை அனுப்புவீராக. இந்த 2.5 மணி நேரம் கர்த்தாவே உம்முடைய வசனங்கள் வரட்டும், இருதயத்துக்குள்ளே தங்கட்டும், இருதயத்தில் உணர்வை பலனை கொடுக்கட்டும், இருதயத்தில் திடனை கொடுக்கட்டும், தைரியத்தை கொடுக்கட்டும், விசுவாசத்தை கொடுக்கட்டும். ஆதலால் இவர்கள் எழும்பி பிரகாசிக்கட்டும். அது கர்த்தருக்கு மகிமையாக இருக்க கிடவது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்படி செய்கிறபடியா உமக்கு நன்றி. எல்லாரும் நன்றி சொல்லலாம். நன்றி 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 நன்றி. எனக்கு செய்கிற நன்மைக்காக, எனக்கு கொடுத்த விடுதலைக்காக, எனக்கு கொடுத்த ஆசீர்வாதத்துக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம். முன்னால் நின்று கொண்டிருக்கிற எரிகோ கோட்டை விழுகிறது. இன்றைக்கு நீங்கள் ஆர்ப்பரித்து சந்தோஷத்தோட பாடினீர்களா? கோட்டை விழுந்தது, எதிரிகள் ஒழிந்தார்கள், பிரச்சனைகள் தீர்ந்தது, பிசாசு ஓடுகிறான். சந்தோஷமா பாடுறீங்களா? ஆர்ப்பரிப்போட பாடுறீங்களா? கோட்டை விழுந்தது. இங்கே மட்டும் இல்லை, ஒவ்வொரு நாளும் காலைதோறும் அவருடைய கிருபை, ஏன்னா தேவைக்கேற்றார் போல புதுசு புதுசாக தர்றாரு அவர். நன்றி உள்ள இருதயத்தோடு கூட, நன்றி உள்ள 10 குஷ்டரோகி சுகமானானா, ஆனால் ஒரே ஒருத்தன் தான் வந்தானா. அவர் கேட்குறாரு, மீதி 9 பேர் எங்கடா? நன்றி சொல்ல ஒருத்தன் தான் வந்தான். நம்முடைய இருதயம் நன்றி உள்ளதாய், ஸ்தோத்திரம் சொல்லுகிறதாய், அவரை கனம் பண்ணுகிறதாய் இருக்க கடவுது. பொதுவாக கிறிஸ்தவ உலகத்தில் பிசாசு இப்படி பண்ணிவிட்டான் பாஸ்டர், பிசாசு இப்படி செஞ்சு விட்டான், பிசாசு இப்படி செஞ்சு விட்டான், பிசாசு இப்படி செஞ்சு விட்டான்னு சொல்லுகிறது நிறைய இருக்குது. ஆனால் எல்லாத்துக்கும் பிசாசு தான் காரணமா? பிசாசு தான் இந்த உலகத்தையே இப்படி ஆக்கி விட்டான் பாஸ்டர், என் குடும்பத்தை மும்பிட்டு பிரச்சனை ஆக்கி விட்டான், இந்த கல்யாணத்தை இந்த மாதிரி டைவர்ஸில் கொண்டு விட்டான், இந்த நன்மையே எனக்கு வரவிடாமல் தடுத்துட்டான், பிசாசு அம்புடி பிரச்சனை பண்ணி பிடிச்சு அப்படின்னு சொல்வது வழக்கம். ஆனால் அது உண்மையா? உண்மைதானா? Can we blame the devil for all things? எல்லா தீமைகளுக்காக நம்ம பிசாசத்தை குற்றம் சொல்ல முடியுமா, குறை சொல்ல முடியுமா? அது நியாயமா? எல்லா நம்முடைய வாழ்க்கையிலே உண்டான எல்லா தீமைகளுக்கும் நாம தான் பொறுப்பாளியா, கர்த்தர் பொறுப்பாளியா, பிசாசு பொறுப்பாளியா? எஸ், நீங்கள் நல்லா தெளிவாக இருக்கிறீங்க.
நம்ம அநேகம் தரம் இந்த வசனங்களை அறிக்கை பண்ணுறோம். கர்த்தர் நம்மை சுற்றிலும் வேலி அடைத்திருக்கிறார், அக்கினி மதிலாக இருக்கிறார். பிசாசு இவனை கொண்டு போய் நரகம் தள்ளிடுறேன் பாருன்னு காதை பிடிச்சி இழுத்துட்டு போய் கழுத்தை பிடிச்சி தள்ளி கொண்டு போய் நரகத்தில் தள்ள முடியாது. அதே போல் கர்த்தரும் காதை பிடிச்சி இழுத்து வாடா பரலோகத்துக்கு அப்படின்னு இழுத்துட்டு போக மாட்டார். நாம் பரலோகம் போகிறதா நரகம் போகிறதாங்கிறது நம்முடைய தீர்மானத்தில் இருக்கிறது. இதை குறித்து தீர்மானம் எடுக்க வேண்டிய பொறுப்பும் நம்மிடத்திலே தான் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையை குறித்த பொறுப்பு நமக்கு இருக்கிறது. ஒரு நாள் காரில் வந்துட்டு இருந்தேன், முன்னாடி ஒரு லாரி போயிடுச்சு. அந்த லாரியில் எழுதியிருக்கு, உன் வாழ்க்கை உன் கையில் அப்படின்னு எழுதிருந்துச்சு. கரெக்டியா? அதுபோல் நம்முடைய வாழ்க்கை நம்முடைய தீர்மானத்திலே தான் இருக்கிறது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், எல்லா விஷயத்துக்கும் பிசாசை நம்ம குறை சொல்லிட முடியுமா? பிசாசு தான் உண்மை தான். அதங்க லூசிபர் பிசாசாக மாறினான், அப்புறம் ஆதாமை கெடுத்தான், அப்புறம் எல்லாரையும் கெடுத்தான். இன்றைக்கி உலகம் இருக்கக்கூடிய இந்த நிலைமையெல்லாம் ஒரு காரணம் அது பிசாசு தான், இல்லைன்னு இல்லை. ஆனால் அவனை மட்டுமே குறை சொல்லிட முடியுமா? பிசாசுக்கு இப்போ ரொம்ப கொண்டாட்டம். பாஸ்டர் கரெக்டாக நமக்கு அனுகூலமாக சாதகமாக பேசுகிறார் பாஸ்டர். இந்த மாதிரி பாஸ்டர் இருந்தால் நல்லாயிருக்கும். ஆனால் அவனுக்கு வேட்டு வைக்க வேண்டிய இடத்துல வச்சுருவோம்ல. அதாவது நம்முடைய வாழ்க்கை எல்லாவற்றுக்காகவும் நாம் பிசாசையும் குறை சொல்ல முடியாது, நம்முடைய பெற்றோரையும் குறை சொல்ல முடியாது, நம்ம கூட இருக்கிற நண்பர்களோ நமக்கு எதிரிகளோ அவங்க யாரையுமே நாம் குறை சொல்ல முடியாது. யாருமே நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியவர்கள் அல்ல. பிசாசும் சரி வீட்டாரும் சரி. சில சமயத்தில் பிள்ளைகளுக்கு எனக்கு என்னத்துக்கு இந்த கோர்ஸை படிக்க வச்சிங்க, என்னை அதை படிக்க வச்சுருக்கலாம்ல, நல்லா இருந்திருப்பான்ல. நானும் கூட ஒரு காலத்தில் நினச்சேன், போய் ஜுவாலஜி தானா படிக்கணும். அன்றைக்கி எனக்கு என்னமே தெரியாது. எங்கள் அண்ணன் போனார், அமெரிக்கன் காலேஜுக்கு போனார், ஒரு அப்ளிகேஷன் வாங்கினார், என் மார்க்கை பார்த்தாரு, ஜுவாலஜிக்கு எழுதி கொடுத்துட்டார். அவ்வளவுதான். நான் அதை படிச்சுட்டு வந்தேன். அதுக்குன்னு ஒரு வருஷம் கழித்து நான் கெமிஸ்ட்ரிக்கு போகிறேன்னு சொல்லி போய் கேட்டேன். அங்கே அதெல்லாம் முடியாத படான்னு சொல்கிறாங்க. சரி, நம்முடைய வாழ்க்கையில் இப்போ எங்கள் அப்பா அம்மா நான் கேட்குறதா என்னை அந்த மாதிரி படிக்க, அவங்களுக்கு கையெழுத்து போடவே தெரியாது. அந்த காலங்களில் இந்த மாதிரி இப்போ இருக்கிற மாதிரி ஆலோசனை சொல்கிறதுக்கான ஆட்களும் இல்லை. ஏதோ போனோமா, சேர்த்துக்கிட்டாங்களா, படித்தோமா, அவ்வளவுதான். ஆனால் நம்முடைய வாழ்க்கை நம்முடைய பொறுப்பிலே கர்த்தர் கொடுத்துருக்கிறார். நீங்கள் எடுக்கிற தீர்மானம். சில இப்போவும் நல்ல டீச்சர்ஸ் இருக்கிறாங்க. இந்த நல்ல டீச்சர்ஸாக இருக்கிறவங்க எந்த கம்பெனியில் வேறு ஏதாவது கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்துருந்தாங்கன்னா அதில் பெரிய அளவில் ஷைன் பண்ணியிருப்பாங்க. எங்கேயோ போய் ஒரு சயின்டிஸ்டாக போய் சேர்ந்துருந்தா உலகத்திலே பெரிய வேலை செய்கிற ஆளெல்லாம் மாறியிருப்பாங்க. அதனால் நாங்கள் சொல்லுவோம், இந்த பிஹெச்டி ப்ரோக்ராம் ரிசர்ச்சுக்கெல்லாம் யாருக்கிட்ட போய் என்ன தலைப்பில் நீ போய் ரிசர்ச் பண்ண போகிறேங்கிறத கவனமாறு. ஏன்னா அதுதான் உன் வாழ்க்கையவே நிர்ணயிச்சுப்படும். அதனால் பெரிய அளவில் போகணும்னா அந்த மாதிரி இடங்களில் போய் அங்கே இருக்கிறவங்கக்கிட்ட பிஹெச்டி ப்ரோக்ராம் போய் ஜாயின் பண்ணணும்னு சொல்லுவோம் நாங்கள். நமக்கு கர்த்தர் ஆலோசனை கொடுக்குறார். அது நமக்கு விவரம் தெரியாத காலங்களில் கர்த்தரே நம்மளை ஏதோ ஒரு வழியில் கொண்டு போய் விட்டு ஆசீர்வாதமாக கொண்டு வந்துடுறார்.
அதற்காகவும் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நான் மறுபடி கேட்குற இந்த கேள்வியை, நம்முடைய வாழ்க்கையிலே உண்டான எல்லா தீமைக்கும் பிசாசை காரணம் சொல்ல முடியுமா? முடியாது. பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்கு பெற்றோர் ரொம்ப போராடுறாங்க. இதில் என்ன படிக்க வச்சாலும் அது படிக்க மாட்டேங்கிறத அப்புறமேல் 30 வயசான ஒருபாடு நான் இப்படி நல்லா படிச்சிருந்தா நான் அந்த வேலைக்கு போயிருக்கலாம், ஈஸியாக சம்பாரிச்சிருக்கலாம் அப்படின்னு அப்புறம் நினச்சி பிரயோஜனம் இல்லை. இந்த காலங்களில் நான் படிக்க மாட்டேன், கிரிக்கெட் விளையாடுவேன், இல்லை குண்டு விளையாடு. அந்த காலத்தில் குண்டு விளையாடுத்தேன் ரொம்ப ஃபேமஸ். குண்டு விளையாடுவேன். குண்டு விளையாண்டுட்டு அப்புறமேலு நல்ல வேலைக்கெல்லாம் போக முடியாது. நீங்கள் தீர்மானம் பண்ணுறீங்க குண்டு விளையாடுறது தான் முக்கியம்னு. அப்புறம் விரும்பின மாதிரி வேலைகள் கிடைக்காது. பிசாசனை குண்டு விளையாட வச்சுவிட்டான். சிலர் சொல்லுவாங்க, இந்த ஃப்ரெண்ட்ஸ் இருக்கானுங்கள்ல வீடுகளில், அந்த 2 பேரும் சேர்ந்து எங்கேயோ போயிருப்பாங்க. அந்த வீட்டு பிசாசு வந்து என் பிள்ளைய கூட்டிகிட்டு போயிடுச்சு அப்படிம்பாங்க. எந்த வீட்டு பிள்ளை எந்த பிசாசு எந்த பிள்ளையை கூட்டிகிட்டு போக முடியாது. எல்லாம் நம்முடைய பொறுப்பில் இருக்க. நம்முடைய பொறுப்பில் இல்லாமல் இருந்தால் நாளைக்கு கர்த்தர் நம்மளை நியாயம் தீர்க்க முடியாது. நம்முடைய பொறுப்பில் நம்முடைய வாழ்க்கை இல்லைன்னா அவர் எப்படி ஏன்டா அப்படியெல்லாம் செஞ்சேன்னு நம்மளை நியாயம் தீர்த்த முடியுமா? அப்போ அவர் நம்ம நியாயம் தீர்க்கிறாருன்னா வாழ்க்கை நம்முடைய பொறுப்பில் இருக்கிறது. ஏவாள் வந்து பிசாசு சொன்னதை கேட்டு பழம் தின்னு விட்டா. தின்னக்கூடாதுன்னு சொன்னாருன்னு அவளே சொல்லியிருக்கிறான். ஆனால் தின்னு விட்டு கடைசிக்கு பிசாசு இப்படி செஞ்சு விடுச்சுன்ட்டா. பிசாசு செஞ்சுச்சா? அந்த பிசாசா பழத்தை பிடுங்கி கையில் பிடி தின்னு அப்படின்னு வாய்க்குள்ளே திணிச்சிச்சா? ஒன்றும் செய்யலை. வேடிக்கை காட்டுச்சு. பாத்தியா எவ்வளோ அழகாக இருக்குது பாத்தியா, இன்பமாக இருக்குது பாத்தியா, புத்தி தெளியும் பாத்தியா, நீ கடவுள் மாதிரி ஆயிடலாம் பாத்தியா அப்படின்னு நினைத்தே போய் சொல்லுச்சு. இதுக்கு ரொம்ப ஆசை. பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. எதையுமே பார்த்துக்கிட்டே இருந்தால் திடீர்னு ரொம்ப அழகாயிரும். ஆனால் உலகத்துக்காக வாழ்கிறோமா கர்த்தருக்காக வாழ்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செய்யக்கூடிய வேலைகளுக்கு பலன் இருக்கிறது. நான் தான் சொன்னேன், நம்முடைய வாழ்க்கையை பற்றிய பொறுப்பு நமக்கு இல்லைன்னா கர்த்தர் நம்மளை வந்து நியாயம் தீர்க்கவே முடியாது. நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை பற்றிய பொறுப்பு உங்களுடையதுன்னு நினச்சிங்கன்னா பிசாசு சொல்கிற பேச்சை கேட்பீங்களா? அவன் வந்து இந்த பாவம் செய்யலாம் அந்த பாவம் செய்யலான்னு வேடிக்கை காட்டிக்கிட்டு வருவேன். இச்சைகள், கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, பல காரியங்களை சொல்லி வேடிக்கை காமிச்சிட்டு வருவான். அதை அவனோட சேர்ந்தா நம்ம அவுட்டு. அதனால் அந்த நம்ம வீட்டில் பிள்ளைங்க போய் ஸ்கூலில் படிக்கிறாங்க அப்படின்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னு நம்ம முதல்ல கண்டுபிடிக்கிறோம். ஏன்? அந்த ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் இவங்களும் இருந்துருவாங்க. அவங்களுக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கும் சொல்லிக் கொடுப்போம். இந்த கெட்ட பிசாசுகளோட சேர முடியாது. நம்முடைய வாழ்க்கையிலே நம்மளை சுற்றி அநேக பிசாசுகள் இருக்கின்றன. மனித உருவத்தில் பிசாசு வந்து கொம்பு வச்சுக்கிட்டு வர்றான். அப்பெல்லாம் மனித உருவத்தில் மனுஷர் பேச வார்த்தையை பேசி அதில் அவன் ஒரு சரக்கை சேர்த்து விட்டுறான். அதை நம்ம அங்கீகரித்தா அவ்வளவுதான். இயேசுநாதர் வந்து ரொம்ப சூப்பராக செஞ்சார். ரொம்ப பிரச்சனையாக இருக்கா, பசியாக இருக்கா, இந்தா இந்த கல்லை அப்பமாக்கி சாப்பிடு அப்படின்னா படா மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, அவர் என்ன சொல்கிறாரோ அந்த வார்த்தையின்படி நான் பிழைப்பேன். அவருக்கு பசி கிள்ளுதுங்க, வயிற்ற கிள்ளுதுங்க. அப்படி வயிற்ற கிள்றப்ப வந்து சொல்கிறான். அவர் அப்பைக்கு நோ, கர்த்தர் சொல்கிற அப்படி தான் செய்வேன் அப்படின்னாரு. அந்த சோதனை முடிஞ்சவுடனே தூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள்னு இருக்கா.
அப்போ ஒரு சோதனையை நீங்கள் ஜெயித்த உடனே பின்னாடியே அங்கே கர்த்தருடைய ஆசீர்வாதம் வருதா? அதனால் என்ன பண்ணுறது, என் சூழ்நிலை எப்படி, நான் அதனால் நோ, எந்த சூழ்நிலையிலையும் நீங்கள் கர்த்தரோடு தான் நிற்க வேண்டும். அப்போ தான் அது நமக்கு நல்லது. என் சூழ்நிலையே மோசம், நான் என்ன பண்ணுறது? அப்படி கிடையாது. எல்லாருக்கும் சூழ்நிலை நல்லா இருந்துச்சா? இயேசுநாதருக்கு சூழ்நிலை நல்லா இருந்துச்சா? அவர் பூமியில் இருந்த நாட்கள்லாம் அவரை குற்றம் பிடிக்கிறதுக்குன்னே தெரிஞ்சாங்க ஒரு கூட்டம். அப்புறம் எப்படியாவது சிலுவையில் ஏற்றி விட்டு சிலுவையில் இருக்கிறப்பயாவது பாவம் செய்ய வச்சிடணுன்னு எவ்வளோ போராடினாங்க. ஆனால் கர்த்தர், உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்துல ஒன்றும் போடா. இயேசு ஒரு தீர்மானம் எடுத்தார். அவருக்கு இருந்த பொறுப்புகள் மிகவும் பெரியது. பிதாவாகிய தேவன் இயேசுவை அனுப்புகிறார், கீழே உம்மக்கிட்ட இந்த பொறுப்பை கொடுக்குறேன், நீர் இந்த காரியத்தை செய்து முடிக்கணும். இதை செஞ்சு முடித்தாதான் மனுஷருக்கு ரட்சிப்பு. அவங்களா தங்களை ரட்சித்து கொள்ள முடியாது. நாம் தான் பாவத்துக்கு பரிகாரம் செஞ்சு வைக்கணும். அப்புறம் மனம் திரும்பி வர்றவங்கள நம்ம ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் பாவத்துக்கு பரிகாரம் செய்ய வேண்டிய வேலை நம்முடைய வேலையாக இருக்கிறது. ஆதலால் இயேசுவை உம்மை நான் அனுப்புகிறேன்னு கீழே பூமியில் மனுஷனை அனுப்பினார். பெரிய பொறுப்போடு கூட அனுப்பினார். அந்த இயேசு பூமியில் இருந்த காலங்களில் அவர் விரும்பினா அவர் பாவம் செஞ்சுருக்க முடியும். அவர் பாவமே செய்ய முடியாதுங்க. இல்லை, அவர் இங்கே வர்றப்ப அவர் விரும்பினா பாவம் செஞ்சுக்கிற முடியும், அவர் விரும்பினா சாகவும் முடியும். அவர் சாக முடியாதவர். ஆனால் மனுஷனை மீட்கிறதுக்காக வரும்போது அவர் விரும்பினா சாகலாம், அவர் விரும்பினா பாவம் செய்யலாம். இப்போ நான் இருக்கிறேன், நான் விரும்பினா பாவம் செய்யலாம். நான் விரும்பினா பாவம் செய்யலாமா செய்யக்கூடாதா? செய்யலாம். ஆனால் செய்ய மாட்டோம்ல. இங்கே தானே உங்களுடைய தீர்மானம் உங்களை சரியான ஆளாக நிறுத்துது. நான் வழக்கமாக சொல்கிற எடுத்துக்காட்டு, அநேக வீடுகளில் பெற்றோர் பிள்ளைகளை எந்த தப்புமே செய்ய விடாமல் ரொம்ப பத்திரமாக வளர்த்துருப்பாங்க. ஊர் வளர்த்துட்டு சொல்லுவாங்க, அந்த பையன் ரொம்ப நல்ல பையங்க, அந்த பொண்ணு ரொம்ப சூப்பர் பொண்ணுங்க, நல்ல குணங்க, அப்படி சொல்லுவாங்க. எஸ். ஆனால் பாவம் செய்யறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் இவங்களை வளர்த்துட்டாங்க. பாவம் செய்ய வாய்ப்பு கிடைச்சா பாவம் செய்ய வாய்ப்பு வந்துச்சுங்க, அதனால விழுந்துட்டாங்க. எவ்வளவு வாய்ப்புகள், ஏன் அநேக சமயத்தில் பாவம் செய்ய கட்டாயப்படுத்தினாலும் கூட அதற்கு இடமில்லை என்று சொல்லுகிறவன் தான் உண்மையான நல்ல மனிதன், கர்த்தருடைய பிள்ளை. ஒருத்தன் நல்லவேன்னு பேர் வாங்கணும்னா எவ்வளவு தப்பு செய்ய வாய்ப்பு கிடைச்சாலும், வாய்ப்பு வந்தாலும் அதுக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன். நான் கர்த்தருடைய பிள்ளை. இந்த தீர்மானத்தை எடுக்கும்போது தான் உண்மையாகவே அவங்க நல்ல பிள்ளைன்னு நம்ம சொல்லலாம். பாவம் செய்ய வாய்ப்பு கிடைச்ச உடனே அந்த பாவத்தில் இந்த பாவத்தில் எல்லா பாவத்திலையும் விழுகிறால நல்லா, அதாவது அவங்க பெற்றோர் வளர்த்தப்ப நல்லவனாக வளர்த்துருக்குறாங்க, பாவம் செய்ய வாய்ப்பு கொடுக்காம வளர்த்துருக்குறாங்க. ஆனால் பாவம் செய்ய வாய்ப்பு கிடைக்கிறப்ப, வாய்ப்பு நிறையா வர்றப்ப நான் அந்த தப்பு செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்கிறவன் தான் உண்மையான நல்லவன். இப்போது பிசாசு உங்களை என்னென்னமோ பாவம் செய்ய சொல்லலாம். பிசாசு இப்படி பாவம் செய்ய வச்சிருச்சு. ஏவாளாகத்தான் சொன்னேன், அந்த பிசாசு தான் சொன்னிச்சு பழத்தை தின்னு விட்டேன் அப்படின்னு. அடுத்தவங்க மேலே குறை சொல்லவே முடியாதுங்க. நம்ம கூட இருக்கிறவங்களோ, நம்மளை பெற்றோரையோ, நம்முடைய நண்பர்களையோ, ஏன் நம்முடைய எதிரிகளை கூட நாம் குறை சொல்ல முடியாது. அவன் எதிரி எடுத்துகிட்டு போகிறேன். நாம் கர்த்தரோட கூட இருக்கிறோம்.
நான் கர்த்தருடைய வழியில் மட்டும்தான் நடப்பேன். பிசாசு பேச்ச கேட்டு அதன்படி செஞ்சா தானே அப்புறமேல் அவன் செஞ்சதெல்லாம் நமக்கு வரும். இயேசுனார் சொன்னார், இதோ இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு இடத்துல ஒன்றுமில்லைன்னு சொல்லி வச்சிருந்தார். நீங்கள் உங்களுடைய சூழ்நிலைகள், வீட்டில் யாரும் சரி, உறவினர்கள் நண்பர்கள்ட்ட இருந்தாலும் சரி, வேலை செய்கிற இடத்துல இருந்தாலும் சரி, உங்களையும் சேர்த்து பாவம் செய்ய வைக்கலான்னு எவனாவது கூப்பிட்டான்னா அவனை கடத்தி விடுங்க. அந்த நீதிமொழிகளில் ஒரு வசனத்தை மட்டும் வாசிச்சுட்டு முடிக்கிறேன். 10வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன், நீங்கள் பார்க்க வேண்டியதில்லை. என் மகனே, பாவிகள் உனக்கு நயங்காட்டினாலும் நீ சம்மதியாதே. எங்களோட வா, ரத்தம் சிந்தும்படி நாம் பதிவிருந்து குற்றமற்றிருக்கிறவர்களை முகாந்தரமின்றி பிடிக்கும்படிக்கு ஒளிந்திருப்போம். பாதாளம் விழுங்குவது போல நாம் அவர்களை உயிரோடை விழுங்குவோம். குழியில் இறங்குகிறவர்கள் விழுங்கப்படுவது போல அவர்களை முழுமையாக விழுங்குவோம். விலையுயர்ந்த சகல பொருள்களையும் கண்டடைவோம். கொள்ளை பொருளினால் நம்முடைய வீடுகளை நிரப்புவோம். எங்களோட பங்காளியாயிரு, நம்ம எல்லாருக்கும் ஒரே பை இருக்கும் என்று அவர்கள் சொல்வார்களாகில், என் மகனே, நீ அவர்களோட வழி நடவாமல் உன் காலை அவர்கள் பாதைக்கு விலக்குவாயாக. அவர்கள் கால்கள் தீங்கு செய்ய ஓடி ரத்தம் சிந்த தீவிரிக்கிறது. எவ்வகையான பட்சியானாலும் சரி, அதன் கண்களுக்கு முன்பாக வலையை விற்பது விருதா. ஆனால் இவர்களோ தங்கள் இரத்தத்துக்கே பதிவிருக்கிறார்கள், தங்கள் பிராணனுக்கே கண்ணி வைக்கிறார்கள். பொருளாசை உள்ள எல்லாருடைய வழியும் இதுவே. இது தன்னை உடையவர்களின் உயிரை வாங்கும். உலகத்தில் அநேக காரியங்கள் உண்டுங்க. நீங்களாக இருங்கள், நீங்கள் அவர்களாக மாறாதிருங்கள். நீங்களாக இருங்கள், நீங்கள் தேவனுடைய பிள்ளையாக இருங்கள். உங்களிடத்துல எந்த குற்றத்தையும் யாரும் பார்த்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. தானியேல்கிட்ட ஏதாவது குற்றம் கண்டுபிடிக்கணும், அப்படியே சுற்றி தேடினான்ல, ஒன்றும் சிக்கலையாம். குற்றச்சாட்டுக்கு அப்பாற்பட்டவனாக ஒரு மனுஷன் அன்னைக்கு வாழ்ந்திருந்திருக்கிறான். அந்த யோசேப்பு குற்றச்சாட்டுகளுக்கு அப்பாற்பட்ட மனுஷனாக வாழ்ந்திருந்திருக்கிறான். அப்படி ஆட்கள் தான் வாழ்க்கையில் எழும்பி பிரகாசிச்சிருந்திருக்கிறாங்க. லெட் அஸ் பி டு அவர் செல்ஸ். கர்த்தருடைய பிள்ளையா நானாக இருக்க போகிறேன். நம்மை கெடுக்கக்கூடிய அநேக விசேஷங்கள் பூமியில் இருக்கின்றன, அதுக்கு இடம் கொடுக்க மாட்டேன். நான் கர்த்தருடைய வழியில் நடக்க போகிறேன். அவர் நம்மை எதிர்பாராத விதத்திலே உயர்த்துவார். யோசேப்பு போட்டு என்னது எகிப்துக்கு போகிறவர்கள்ட்ட அடிமை சந்தையில் விற்றுப்பிட்டானுங்க. அங்கே போனால் அவன் ஒரு வீட்டில் அங்கே அடிமையாக தான் இருக்கிறான். அவங்க குற்றம்னு சொல்லி அங்கே வந்து ஜெயிலுக்கு அனுப்புனாங்க. கடைசி எகிப்து தேசத்துக்கே அவன் கவர்னர் ஆகிறான். அந்த வேலையெல்லாம் அது கதையா சும்மா எழுதி வச்சுருக்கா? நீங்களும் அப்படி கரெக்டாக இருந்தா, நான் இப்படி என்னுடைய தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி அப்படின்னு அத்துக்கிட்டு ஓடிட்டா, அந்த யோசேப்பை உயர்த்தின தேவன் உங்களையும் உயர்த்துவார். அந்த ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு அவங்கெல்லாம் சும்மா வெறும் கதையாக எழுதி வைக்கலை. அவர்கள் எப்படி கர்த்தரிடத்தில் நின்னாங்க, நல்லா இருக்காங்கன்னு. யோபு அவன் எப்படி எவ்வளவு நெருக்கப்பட்ட சமயத்துலேயும் அவன் சொல்கிறான், என்னுடைய நீதியை கெட்டியாய் பிடித்திருக்கிறேன், ஆதலால் என்னுடைய மனம் என்னை நிந்திக்காது, நானாக என்னை வஞ்சிக்கிற மாட்டேன், ஏன்னா நான் எல்லாத்தையும் கரெக்டாக நடக்கிறேன். உங்களுடைய மனதை, உங்களுடைய மனசாட்சியை நல் மனசாட்சியோடு காத்து கொள்ளுங்கள். அது நம்முடைய பொறுப்பு. நம்ம எல்லா விஷயத்துக்கும் பிசாசை குற்றம் சொல்ல முடியாது. நம்மக்கிட்ட தான் எல்லா பொறுப்பும் இருக்குது. பிசாசை போய் ஏன்டா அவனை பாவம் செய்ய வச்ச, அதெல்லாம் பாவம் செஞ்சு அவன் வேணா அவன்கிட்ட பேசிக்க, அவனை வம்புக்கு இழுத்துட்டு போகக்கூடாது. அவன் நீ பேசுகிறப்ப அவனா பாவம் செஞ்சால் கூட்டிகிட்டு போ. ஹலோ, நீ பேசு,
எவனாவது உன் கூட வந்தான்னா நீ கூட்டிகிட்டு போ, நீ போகிற நரகத்துக்கு கூட்டிட்டு போ. அவ்வளவுக்கு இடம் கொடுத்துருக்கிறாரு. அதனால் நாம் தான் பிசாசு கூட போகக்கூடாது, நம்ம கர்த்தரோட கூட போகணும். இவருங்க இருந்துக்கிட்டு ஏய் அங்கே போகாத, தொடாத, அந்த பழத்தை தின்னாதேன்றார். இவன் போய் தானே மாட்டிக்கிட்டான். தீர்மானங்கள் ஏன் பழம் தின்னதுனால தான் நியாய தீர்ப்பு, இல்லாட்டி அந்த நியாய தீர்ப்பு கிடையாது. நம்முடைய வாழ்க்கையை பற்றிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. பிசாசையும் குற்றம் சொல்ல முடியாது, கூட இருக்கிற வீட்டாரையும் குற்றம் சொல்ல முடியாது, சுற்றியில் இருக்கிற நண்பர்கள் உறவினர்கள் குற்றம் சொல்ல முடியாது. ஏன் வேலை பார்க்குற இடத்துல அநேக இடத்துல போக்குவரத்துமாக இருக்கிற ஜனங்கள் மத்தியில் அவங்களையும் குற்றம் சொல்ல முடியாது. நம்முடைய வாழ்க்கை நல்வாழ்க்கைக்கான பொறுப்பு எல்லாம் நம்முடையதாக மட்டும் இருக்கிறது. சரியான ஆலோசனை, சரியான வாழ்க்கை, வேதத்தை வாசிங்க, சுத்த இருதயத்தோட ஜெபம் பண்ணுங்க. அவர் ஒரு ஐடியா கொடுப்பாரு, நீங்கள் அதை செய்யுங்க. வருங்காலங்களில் நீங்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்க. அல்லேலூயா. ஜெபம் பண்ணலாம். போன வாரம் என்ன ஆதியாகமம் சொன்னேன்னா, ஆதியாகமம் 1, 2 3 வாசிங்களா? 3 வாசிங்களா? சரி, 4லேருந்து 11 வரைக்கும் வாசிக்கங்க. ஆதியாகமம் 4லேருந்து 11 அதிகாரம் வரை அது வாசிங்க. அது ஒரு விசேஷம். எல்லா விதத்திலும் எங்களுடைய வாழ்க்கையை பொறுத்தவரை எங்களுடைய வாழ்க்கை எங்களுடைய கையில், எங்களுடைய தீர்மானத்தில், எங்களுடைய பொறுப்பில் இருக்கிறது என்பதை நீர் எங்களுக்கு விளங்கப்படினபடியால் உமக்கு நன்றி. உலகத்தில் 1000 பிசாசு இருக்கலாம், ஆனால் எந்த பிசாசு எங்கள் தலையில் இருக்கிற ஒரு மயிரை கூட தொட முடியாது. நான் கர்த்தருடைய பிள்ளையாக இருக்கிறேங்கிறப்ப எந்த பிசாசு என்னை பாவம் செய்ய வைக்க முடியாது. நான் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிறபடியால் பாவம் என்னை மேற்கொள்ள மாட்டாது. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, அதுபோல் நானும் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிற ஆள் அல்ல. அவரவர் அவனவன் தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு அவனுடைய சுய இச்சையினால் தான் அவன் போகிறான். கர்த்தாவே, இதெல்லாம் எங்களுக்கு விளங்க பண்ணினீர், உமக்கு நன்றி கர்த்தாவே. எங்களுடைய வாழ்க்கையில் உம்மை முன்வைத்து உம்முடைய ஆலோசனையின்படி நாங்கள் ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வாழ்க்கையை பற்றிய தீர்மானத்தை நாங்கள் எடுக்கட்டும். நிச்சயமாக எங்களை ஆசீர்வதிப்பீர், நிச்சயமாக எங்களை உயர்த்துவீர். எங்களுடைய வாழ்க்கை எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும், அது உமக்கு மகிமையாக இருக்கும். அல்லேலூயா. கர்த்தாவே ஸ்தோத்திரம். நீர் ஆசீர்வதியை நடத்தும். உமக்கே துதிகான மகிமை. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே.